Hello everybody. So audio video எல்லாமே வந்து clear-ஆ இருக்கா? So இது நம்ம 9th standard உடைய first live session இல்லையா? So sorry guys, first live வந்து நமக்கு வந்து கட் ஆயிடுச்சு. So இந்த live hopefully கரெக்டா போகும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். So audio video எல்லாமே clear அப்படின்னா can you let me know in the chat section? Audio video எல்லாமே clear அப்படின்னா எனக்கு chatல சொல்ல முடியுமா? Okay, super. சம யா வந்தாச்சு குயிக்கா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே லிங்கை வந்து ஷேர் பண்ணி எல்லாருமே வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்கடா. ஓகேவா? போன லைவ் வந்து கட் ஆயிடுச்சு இல்லையா, அதனால வந்து நிறைய பேர் வந்து போயிட்டாங்க போல, லைவ் இல்லை போல அப்படின்னு இன்னைக்கு வந்து நினச்சிட்டு போயிட்டாங்க போல. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸு உங்க ஸ்கூல் குரூப் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்க. ஆல்சோ நான் என்ன வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன், பிகாஸ் ஐ திங்க் ஐ எம் மீட்டிங் யூ ஆல் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். என் பேர் வந்து ஸ்ராவணி. நான் வந்து உங்களுக்கு வந்து கெமிஸ்ட்ரி சொல்லித்தர போகிறேன். ஓகே, ஸோ உங்கள் பேர்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள், பிகாஸ் திஸ் இஸ் கோயிங் டு பி ஆர் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகே, ஸோ குஷல் தேவாசி வந்திருக்காங்க, மாஃபியா குயின் வந்திருக்காங்க, அப்புறம் குகா கேமர் வந்திருக்காங்க, தனுஸ்ரீ வந்திருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இப்போ கிளாஸ் வந்திருக்கீங்க, கேன் யூ லெட் மீ நோ இந்த சாட் செக்ஷன். உங்கள் பேர் சொல்ல முடியுமா? எல்லாருமே சாட்ல உங்களுடைய பேர் சொல்ல முடியுமா? அண்ட் எவ்ரிபடி ஸ்மாஷ் த லைக் பட்டன் பசங்களா. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ். நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா சாப்டர் 10 மேட்டர் அரவுண்ட் அஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். ஸோ புக்கை வச்சு எல்லாருமே உங்க கையில புக் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா புக் எடுத்து வச்சுக்கோங்க. நான் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்றேனோ அது எல்லாத்தையுமே நீங்க வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பிளாட்டிங்க சின்மயி வந்திருக்காங்க, வெரி குட். குகனேஷ் வந்திருக்காங்க, விஜய் வந்திருக்காங்க, அருள் வந்திருக்காங்க, ஹாய். ஓகே, சரவணா விஜய் வந்திருக்காங்க, சூப்பர். கிகன் வந்திருக்காங்க, ஓகே சூப்பர். ஸோ நல்ல வேலை, லாஸ்ட் இயர் வந்து 9th ஸ்டாண்டர்டுக்கு அவ்வளோவா வந்து பண்ண முடியல, பட் இந்த வருஷம் வந்து 9th ஸ்டாண்டர்டுக்கு ரெகுலராக டெய்லி கிளாஸ் வைக்கணும் அப்படின்னு வந்து ஒரு பிளான். ஓகே, ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக எவ்ரிடே கிளாஸஸ் வந்து மறக்காம மிஸ் பண்ணாமல் அட்டென்ட் பண்ணுங்க. ஆல்சோ சப்போர்ட் அஸ் பை ஷேரிங் த லைவ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. ஓகே, இந்த லைவை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க எல்லாருமே உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிகாஸ் எவ்ரிடே at 7 o'clock you are going to have the live session. Okay, so இப்போ நம்ம பொறுமையா படிக்க ஆரம்பிக்கலாமா? இந்த மேட்டர் அரவுண்ட் அஸ் அப்படின்னு இந்த 9th ஸ்டாண்டர்ட் சாப்டர் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு என்னவா வரப்போகுது அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டில் யூ ஆர் கோயிங் டு ஸ்டடி த சேம் சாப்டர். ஓகே, ஆனால் அது வந்து நீங்கள் மோல் கான்செப்ட் அந்த மாதிரி ஒரு பேரில் வந்து நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க. ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் அப்படிங்கிற ஒரு நேமில் வந்து நீங்கள் படிக்க போகிறீங்க. 11th ஸ்டாண்டர்ட்லேயும் இதே சாப்டர் உங்களுக்கு வந்து தொடர போகுது. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெரி பேசிக் சாப்டர். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதோ அப்பதான் அடுத்தடுத்த சாப்டர்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது. ஓகே, யா. ஸோ இப்போ லெட் அஸ் ஸ்டார்ட். இந்த மேட்டர் அரவுண்ட் அஸ் சாப்டர்ல இன்ட்ரோடக்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லைன் பை லைன் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தர போறேன். ஓகே, இன்னைக்கு கிளாஸ் முடிக்கிறப்போ நீங்க வந்து சொல்லுங்கம்மா, எங்களுக்கு இந்த மாதிரி லைன் பை லைனே வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னா we will continue the same. அப்படி இல்லை மேம் எங்களுக்கு புக் பேக் கொஸ்டின் மட்டும் போதும் அப்படின்னா you let me know book back question அப்படின்னு. ஸோ கிளாஸ் வந்தவங்க எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? புக்கு தான் பெஸ்ட் மெட்டீரியல்டா. 10th ஸ்டாண்டர்டுக்கு எது பெஸ்ட் மெட்டீரியல் அப்படின்னு கேட்குறீங்க? புக்கு தான் பெஸ்ட். ஓகே, புக்கு தான் சரியா? ஓகே, ஸோ லெட்ஸ் பிகின். ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து எனக்கு ஏதாச்சும் டவுட் அப்படின்னா எப்போனாலும் வந்து கேளுங்க. ஓகே, we use the term matter to cover all the substance and material from which the universe is composed. இந்த யூனிவர்ஸ் மேடப் ஆன எல்லாத்தையுமே நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா மேட்டர் அப்படின்னு தான் வந்து சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த பென் எதால மேடப் ஆகியிருக்கு? மேட்டரால மேடப் ஆகியிருக்கு. இந்த ஃபோன் எதால மேடப் ஆகியிருக்கு? மேட்டரால மேடப் ஆகியிருக்கு. இந்த மவுஸ் எதால மேடப் ஆகியிருக்கு? மேட்டரால மேடப் ஆகியிருக்கு. நம்ம எதால மேடப் ஆகியிருக்கோம்? மேட்டரால மேடப் ஆகி இருக்கும். சரியா? ஸோ இந்த யூனிவர்ஸால மேடப் ஆன எல்லாத்தையுமே நம்ம ஒரே டேர்ம்குள்ள தான் வந்து அடக்கிறோம். அதுதான் மேட்டர் அப்படிங்கிற ஒரு டேர்ம். ஓகே, டன். மேட்டர் இஸ் எவ்ரிதிங் அரவுண்ட் அஸ். நம்ம சுற்றி இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்க, நான் ஒன்று அண்டர்லைன் பண்ணி சொல்கிறேன். மேட்டர் இஸ் எவ்ரிதிங் அரவுண்ட் அஸ். நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாமே வந்து மேட்டர் அப்படின்னு ரெஃபர் பண்ணுறோம். த ஏர் வி பிரீத், நம்ம சுவாசிக்கும் காற்று. த ஃபுட் வி ஈட், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு. த பென் வி ரைட், நம்ம எழுதுகிற பேனா. கிளவுடு, மேகங்கள். ஸ்டோன், கல். பிளான்ட், அனிமல், ஒரு சொட்டு தண்ணி. ஒரே ஒரு பருக்க சாண்டு, ஒரு கிரெயின் ஆஃப் சாண்டு.
திஸ் இஸ் நியூ போர்ஷன் தான்டா. இப்போ லக்ஷ்மி பிரியா நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய புக்கு வந்து கவர்மெண்ட் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க இல்லையா வெப்சைட்ல, அதுலேருந்து தான் நான் இன்னைக்கு டவுன்லோட் பண்ணேன். ரீசெண்டாக கொடுத்துருக்கிறது இந்த புக்கு தான். சரியா? அது புது புக் மாத்தினாங்க அப்படின்னா வெல் அண்ட் குட். ஓகே யா, இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம எதுல வரும் அப்படின்னா எதுல அடங்கும் அப்படின்னா மேட்டர்ல தான் அடங்கும். Samples of any of these materials have two properties in common. இப்போ இதுல எந்த ஒரு ப்ராப்பர்ட்டிஸை நீங்க எடுத்துக்கிட்டா கூட அதுல ரெண்டு ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு சேமா இருக்கும். ஒன்னு என்னது அப்படின்னா அவங்க கிட்ட மாஸ் இருக்கும். மாஸ்னா என்ன தெரியுமா? வெயிட். ஓகே, ஆனா வெயிட்டுக்கும் மாஸுக்கும் ஒரு சில வித்தியாசம் வந்து இருக்கு. புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம அதை வெயிட் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ நீங்க இருக்கீங்கடா, நீங்க ஏர்த்ல இருந்தாலும் சரி, இல்லைனா நீங்க வந்து நேரா மூணுக்கு போனாலும் சரி, ரெண்டு இடத்துலயுமே உங்களுடைய மாஸ் வந்து சேமா தான் இருக்கும். ஆனா வெயிட் வந்து சேமா இருக்காது. ஏன் சேமா இருக்காது அப்படின்னா வெயிட்ல வந்து கிராவிட்டி நம்மள புஷ் பண்றதுனால நம்ம வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்க போகுது. சரியா? ஸோ வெயிட் வந்து ஏர்த்ல அதிகமா இருக்கும். ஆனா when you go to the ஏர்த்ல வந்து வெயிட் வந்து அதிகமா இருக்கும். நீங்க வந்து இதுக்கு போயிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, மூணுக்கு போயிட்டீங்க அப்படின்னா வெயிட் வந்து நமக்கு கம்மியா இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இப்போ இதுல வந்து கவனிச்சிங்க அப்படின்னா நமக்கு மாஸ் and they occupy space. Everything which has mass and occupy space, அது வந்து இந்த உலகத்துல ஒரு ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணிக்கும். அது ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து மேட்டர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இந்த பென் இருக்கு, இந்த பெண்ணுக்கு ஒரு மாஸ் இருக்கா? ஆமா, இந்த பெண்ணுக்கு வந்து ஒரு மாஸ் இருக்கு. இந்த பென் வந்து ஒரு ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணிக்குமா? ஆமா, இது வந்து ஒரு ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணிக்கும், ஒரு இடத்த வந்து ஆக்கிரமிச்சுக்கும். அப்போ இது வந்து என்னது அப்படின்னா இது வந்து நமக்கு it is matter. Okay, examples to show matter has mass. ஸ்கூல் பேக் எவ்வளோ வெயிட்? உங்களுடைய ஸ்கூல் பேக்லாம் எவ்வளோ வெயிட் சொல்லுங்க. என் ஸ்கூல் பேக்லாம் செம வெயிட் இருக்கும்பா. ஸ்கூல் நோட் ஒன்று இருக்கும், ஹோம்ஒர்க் நோட் இருக்கும், புக் இருக்கும், செம நோட்டு நிறையா வந்து நோட்ஸு எல்லாமே வந்து இருக்குமா. ஸோ செம வெயிட்டாக வந்து இருக்கும். ஸோ மாஸ் பற்றி யோசிக்கவே வேண்டாம். பலூன் பார்க்கறதுக்கு வேணால் வெயிட்லெஸ்ஸாக வந்து இருக்கும், ஆனால் அதுக்குன்னு ஏதோ ஒரு மாஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்க போகுது இல்லையா? 8 kgயா? ஓகே, அதுக்குன்னு ஏதோ ஒரு மாஸ் வந்து நமக்கு வந்து இருக்க போகுது. கரெக்டா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி, வாட்டருக்கும் வந்து நமக்கு மாஸ் இருக்க போகுது. ஏதோ ஒரு ஸ்பேஸ் அது வந்து நமக்கு ஆக்குபை பண்ணிக்க போகுது. ஓகே, ஸோ மேட்டர் இஸ் எனிதிங் தட் ஹாஸ் மாஸ் அண்ட் ஆக்குபை ஸ்பேஸ். எதுனாலும் சரி அதுக்கு வந்து மாஸ் இருக்கு, அது ஒரு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம மேட்டர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, நவ் கம்மிங் டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர். இந்த மேட்டரை நம்ம எப்படி எல்லாம் கிளாஸிஃபை பண்றோம்? இது வரைக்கும் பார்த்தது எல்லாருக்குமே கிளியர் அப்படின்னா சாட்ல கிளியர் அப்படின்னு போடுங்க பார்க்கலாம். நம்ம கிட்ட வந்து ஒரு இது வந்து உண்டு, யாருக்கெல்லாம் வந்து கிளியரா இருக்கோ CLEAR கிளியர் அப்படின்னு சொல்லுங்க. 5 kgயா? சூட் கேஸ் மாதிரி இருக்கா? அச்சோ. 10th சோஷியல் சீக்கிரமாவே, இன்னைக்கு 10th 2 கிளாஸ் இருக்குல்ல, அதனால சோஷியல் கிளாஸ் கட்டு. காலையில கிளாஸ் வச்சுக்கலாமாடா 10th பசங்களா? காலையில கிளாஸ் வச்சுக்கலாமா? உங்க ஸ்கூல் தான் இப்போ இல்ல, ஸ்கூல் வர ஆரம்பிக்கிற வரைக்கும் காலையில கிளாஸ் வச்சுக்கலாமா? ஓகே, கிளியர், சூப்பர், செம. ஸோ அடுத்து வந்து கவனிங்க, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர். இந்த மேட்டர் வந்து நம்ம எப்படியெல்லாம் கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ கிளாஸ் 8th யூ ஹேவ் ஸ்டடிட் தட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஸ்டேட். இப்போ ஃபிசிக்கல் ஸ்டேட் பேஸ் பண்ணி நம்ம 8th ஸ்டாண்டர்ட்ல வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா மேட்டரை வந்து நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுவோம். ஃபிசிக்கல் ஸ்டேட் அப்படின்னா என்னது? மேட்டரை வந்து சாலிடாகவும் லிக்விடாகவும் கேஸாகவும் நம்ம வந்து என்ன பண்ணோம்? கிளாஸிஃபை பண்ணோம். Now let us see how we can classify on basis of chemical composition. 8th வரைக்கும் physical property பேஸ் பண்ணி பிரிச்சீங்கல்ல, இப்போ chemical properties பேஸ் பண்ணி எப்படி பிரிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். Broadly speaking, அதாவது மேலோட்டமா பார்க்குறப்போ it has been classified into pure substance and mixture. எப்படி கிளாஸிஃபை பண்றோம் அப்படின்னா மேட்டரை பியோர் சப்ஸ்டன்ஸாகவும் மிக்சராகவும் நம்ம வந்து கிளாஸிஃபை பண்றோம். பியோர் சப்ஸ்டன்ஸாகவும் மிக்சராகவும் கிளாஸிஃபை பண்றோம். ஸோ அதை வந்து என்ன பண்ண வேண்டாம்? மறக்க வேண்டாம். ஸோ ஹவு இஸ் திஸ் மேட்டர் கிளாஸிஃபைட்? ஹவு இஸ் திஸ் மேட்டர் கிளாஸிஃபைட் அப்படின்னா மேட்டர் இஸ் கிளாஸிஃபைட் ஆஸ் பியோர் சப்ஸ்டன்ஸ். மேட்டர் இஸ் கிளாஸிஃபைட் ஆஸ் பியோர் சப்ஸ்டன்ஸ் அண்ட் தென் மிக்சர். ஓகே, இது எல்லாமே தனித்தனியாக ஒன்று ஒவ்வொரு கொஷினாக நமக்கு வந்து கேட்கலாம். From the point of view of chemistry,
கெமிஸ்ட்ரியுடைய கண்பார்வையிலிருந்து பார்க்குறப்போ பியூர் சப்ஸ்டன்ஸ் ஆர் தோஸ் விச் கண்டெயின் ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் பார்ட்டிகல். பியூர் சப்ஸ்டன்ஸ்னா என்னது? விச் கண்டெயின் ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் மட்டும் தான் வந்து இருக்கும். ஒரே ஒரு கைண்ட் ஆஃப் பார்ட்டிகிள் மட்டும் தான் வந்து இருக்கும். அதுதான் வந்து பியூர் சப்ஸ்டன்ஸ். வேராஸ் impure substance அப்படின்னா மோர் தேன் ஒன் கைண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், மோர் தேன் ஒன் கைண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கிறது தான் impure அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகே, சூப்பர். Do you know box படிக்கணுமா? ரொம்பவே இம்பார்ட்டன்ட், படிக்கணும். Not all things we see or feel are matter. நம்ம பார்க்குற எல்லா விஷயமுமே, நம்ம ஃபீல் பண்ற எல்லா விஷயமுமே வந்து மேட்டர் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், சன்லைட் வந்து மேட்டரா? இல்லை, சன்லைட் மேட்டர் கிடையாது. சவுண்ட் மேட்டரா? நம்ம காதுல கேட்குற காத்து மேட்டரா? நோ. ஃபோர்ஸ் மேட்டரா? இல்லை. எனர்ஜி மேட்டரா? இல்லை. ஸோ இது எதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஸையும் ஆக்குப்பை பண்ணிக்கல, அவங்களுக்கு வந்து மாசும் கிடையாது. ஸோ இப்போ நம்ம பார்க்குற எல்லா விஷயமுமே மேட்டர் தான் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் when something doesn't occupy the space, when something doesn't have a mass, அது வந்து என்ன கிடையாது? அது மேட்டர் கிடையாது. புரிஞ்சுதா? ஓகே, சூப்பர். இப்போ இந்த கிளாசிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா, நல்லபடியாக கவனிங்க பார்க்கலாம். மேட்டர் வந்து நம்ம ரெண்டு விதமாக வந்து நம்ம கிளாசிஃபை பண்ணுறோம். ஸோ ஒன் இஸ் பியூர் சப்ஸ்டன்ஸ், த அதர் இஸ் இம்பியூர் சப்ஸ்டன்ஸ். இந்த பியூர் சப்ஸ்டன்ஸ் தான் வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரே ஒரு கைண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் தான் வந்து இருக்கும். இந்த இம்பியூர் சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து நமக்கு மிக்சராக வந்து இருக்காங்க. இந்த இம்பியூர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் ஆஸ் மிக்சர். ஏருக்கு வந்து மாசும் இருக்கும், அது ஸ்பேஸும் ஆக்குப்பை பண்ணிக்கும். மேம், ஏர் எப்படி மேம் ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணிக்குது? நான் அதே ஏரை என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு பலூனுக்குள்ள ட்ராப் பண்ணி வைக்கிறேன். அதே ஏரை நான் பலூனுக்குள்ள ட்ராப் பண்ணி வச்சா அப்ப அதுக்கு வந்து நமக்கு மாஸ் இருக்கும் இல்லையா, ஸ்பேஸ் வந்து ஆக்குப்பை பண்ணிக்கும் இல்லையா, அவ்வளோதான், ஈஸி. ஸோ எலிமெண்ட்ஸ், காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். பியூர் சப்ஸ்டன்ஸ் என்னன்னு பிரிக்கிறோம்? எலிமெண்ட்ஸ்னும் காம்பவுண்ட்ஸ்னும் பிரிக்கிறோம். cannot be broken into simpler substances. அதுக்கு மேல சிம்பிளரா நம்ம என்ன பண்ணவே முடியாதான், பிரேக்கே பண்ண முடியாதான். எக்ஸாம்பிள், காப்பர், ஆக்சிஜன், ஹைட்ரஜன். காப்பர் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு. இதெல்லாம் வந்து இதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியாது அப்படின்னா இதுக்கு மேல நான் பிரேக்கே பண்ண முடியாது. காப்பர் தான் சிம்பிளஸ்ட் எலிமெண்ட், அலுமினியம் சிம்பிளஸ்ட் எலிமெண்ட், ஆக்சிஜன் சிம்பிளஸ்ட் எலிமெண்ட், ஹைட்ரஜன் சிம்பிளஸ்ட் எலிமெண்ட். இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்களேன். வாட்டர் இருக்குடா, H2O வாட்டர் இருக்கு. இப்போ நான் வாட்டரை வந்து நான் பிரேக் பண்ணேன் அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. வாட்டரை வந்து நான் பிரேக் பண்ணேன் அப்படின்னா அப்போ எனக்கு வந்து என்னென்ன கிடைக்கும்? ஐ வில் பி கெட்டிங் ஹைட்ரஜன் அண்ட் தென் ஆக்சிஜன். கரெக்டா? எனக்கு வந்து ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் வந்து எனக்கு கிடைக்கும். ஆனால் அதே ஆக்சிஜன் அதுக்கு மேலே பிரேக் பண்ண முடியுமா? முடியாது. ஹைட்ரஜன் அதுக்கு மேலே பிரேக் பண்ண முடியாது. அப்போ அது வந்து என்னது? பியூர் சப்ஸ்டன்ஸ். அது வந்து என்னன்னு சொல்லலாம்? இன்ஃபேக்ட் நம்ம எலமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? எலமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நவ் கமிங் டு த காம்பவுண்ட். காம்பவுண்ட் அப்படின்னா வந்து என்னது? காம்பவுண்ட் வேர்ட்ஸ் எல்லாம் சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி தான் ரெண்டு பேர் நமக்கு இதுல கம்பைன் ஆகி இருக்காங்க. கேன் பி broken down into chemical element by chemical reaction. இப்போ வாட்டர் இருக்குடா, சுகர் இருக்குடா, சால்ட் இருக்குடா, நான் சொல்றேன் பாருங்க. வாட்டர் இருக்கு, வாட்டருடைய கெமிக்கல் காம்போசிஷன் என்னதுப்பா? இல்ல வாட்டருடைய கெமிக்கல் காம்போசிஷன் வந்து என்னதுப்பா? H2O. கரெக்டா? H2O. ஓகே. இதே சுகருடைய கெமிக்கல் காம்போசிஷன் என்னது? C6H12O6. கரெக்டா? அதுதான் குளுக்கோஸ், சுகருடைய கெமிக்கல் காம்போசிஷன். அடுத்து சால்ட் எடுத்துக்கோங்க. சால்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா NaCl. சால்ட் வந்து என்னது அப்படின்னா NaCl. ஓகே. இப்போ இதெல்லாம் நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரேக் பண்ணலாம். ஆமாவா இல்லையா? இது எல்லாமே நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் பிரேக் பண்ணலாம். ரெண்டு சிம்பிளரா வந்து பிரிக்கலாம். அப்போ இதுதான் வந்து காம்பவுண்ட். ஓகே, இதுதான் வந்து என்னது அப்படின்னா காம்பவுண்ட். ரெண்டு மூணு எலிமெண்ட் வந்து நமக்கு என்ன ஆகி இருக்கு அப்படின்னா இதுல வந்து நமக்கு கம்பைன் ஆகி இருக்கு. கரெக்டா? ஓகே, நான் இப்போ உங்களுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் வந்து தரப்போறேன். நீங்க வந்து கண்டுபிடிக்க போறீங்க அது எலிமெண்டா இல்ல காம்பவுண்டா அப்படின்னு வந்து நீங்க வந்து சொல்ல போறீங்க. சரியா? ஓகே, ஸோ NaOH, சோடியம் ஹைட்ராக்சைடு, அது வந்து எலிமெண்டா காம்பவுண்டா? லெட் மீ நோ in the chat section. சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கு இல்லையா, அது வந்து எலிமெண்டா இல்லனா காம்பவுண்டா? எலிமெண்டா காம்பவுண்டா? Can you let me know? காம்பவுண்டா? யா,
லக்ஷ்மி வெங்கடாச்சலபதி மட்டும் தான் ஆன்சர் பண்ணுங்க. லக்ஷ்மி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணி எல்லாருமே ஜாயின் பண்ண சொல்லுங்கடா. டெய்லி ஒன் டீடைல் போடலாமா? பாப்பீங்களா? இங்க பாரு, இன்னைக்கு நான் லைவ் வந்திருக்கேன், வெறும் 16 பேர் தான் வந்திருக்கீங்களே. நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வந்து ஷேர் பண்ணுங்க. ஒருத்தர் வந்தாலும் லைவ் நடக்கும், கண்டிப்பா லைவ் செஷன் வந்து நடக்கும். பட் யா, ப்ளீஸ் டூ ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. வெரி குட். அது வந்து காம்பவுண்ட். ஓகே, இதே வந்து நைட்ரஜன் கேஸ் இருக்கு, நைட்ரஜன் கேஸ் இருக்கு. என்னது? ஆர் N2 வேண்டாம், N2வே காம்பவுண்ட். N நைட்ரஜன் இருக்கு, N அது வந்து என்னது? எலிமெண்டா காம்பவுண்டா? எலிமெண்டா காம்பவுண்டா? இட் இஸ் எலிமெண்ட். எலிமெண்ட் கரெக்டா? எலிமெண்ட். ஓகே, சூப்பர். கோல்டு இருக்குடா, AU தான் வந்து கோல்டு. கரெக்டா? கோல்டு உடைய கெமிக்கல் ஃபார்முலா. AU வந்து எலிமெண்டா காம்பவுண்டா? சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஓ, வெரி குட், வெரி குட், சூப்பர், செமையா ஆன்சர் பண்றீங்க. அது வந்து என்னது அப்படின்னா எலிமெண்ட். ஓகே, ஸோ அடுத்து காப்பர் மட்டும் தனியா இருக்கு, அது வந்து என்னது? இட் இஸ் எலிமெண்ட். ஓகே, இப்போ நம்ம இந்த மிக்சர்ஸ்க்கு வரும். மிக்சர் அப்படின்னாலே வந்து என்னது அப்படின்னா கலவை இல்லையா? கவலை இல்ல, கலவை. ஓகே, மிக்சர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹோமோஜீனஸ் மிக்சர் அண்ட் ஹெட்டிரோஜீனஸ் மிக்சர் அப்படின்னு நம்ம ரெண்டா வந்து பிரிக்கிறோம். ஒரே ஒரு விஷயத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹோமோ அப்படின்னா என்ன அர்த்தம்? வாட் டு யூ மீன் பை த டேர்ம் ஹோமோ? ஹோமோ அப்படின்னாலே வந்து சேம் அப்படின்னு அர்த்தம்டா. ஹோமோ அப்படின்னாலே வந்து சேம் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஹோமோஜீனஸ் அப்படின்னா யூனிஃபார்ம் கம்போசிஷன் அப்படின்னு அர்த்தம். யூனிஃபார்ம் கம்போசிஷன் அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ காஃபி மேலேருந்து கீழே வரைக்கும் காஃபி ஒரே மாதிரி தான் இருக்கும் இல்லையா? அப்போ அது ஹோமோஜீனஸா? எஸ், ஹோமோஜீனஸ். மில்க் ஹோமோஜீனஸா? ஆமா, ஹோமோஜீனஸ் தான். ஏன்னா அந்த ஒரு டம்ளர்ல போட்டு வைக்கிறீங்கன்னா த்ரூ அவுட் த டம்ளர் இட் இஸ் கோயிங் டு பி த சேம். கரெக்டா? ஓகே, தண்ணியில சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா கலக்கிடுறீங்க, அது வந்து ஹோமோஜீனஸா? ஆமா, ஹோமோஜீனஸ் தான். ஓகே, வாட்டர் கூட ஆல்கஹாலை கலந்துடுறாங்க, அது ஹோமோஜீனஸா? ஆமா, ஹோமோஜீனஸ் தான். அதுக்கப்புறமா நீ அதை பிரிக்கலாம் முடியாது. ஹோமோஜீனஸ்னா என்ன தெரியுமா? அதுக்கப்புறமா அவ்வளோ ஈஸியா நீ பிரிக்கலாம் முடியாது. த்ரூ அவுட் நமக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சேமா இருக்கும். சரியா? இதே ஹெட்டிரோஜீனஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் யூனிஃபார்ம் காம்போசிஷன். நான் யூனிஃபார்ம் காம்போசிஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? யூனிஃபார்மாவே இருக்க மாட்டாங்க. நான் என்ன பண்ணிக்கிறேன்? மண்ணு போட்டுக்கிறேன், மண்ணு கூட கொஞ்சம் சக்கரை போட்டுக்கிறேன், அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன், தண்ணிக்கு அப்புறமா கொஞ்சம் கல் போட்டுக்கிறேன், அப்புறமா நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எல்லாம் எப்படிரா இருக்கும்? ஒரு டம்ளரில் நான் வந்து என்ன பண்ணுறேன்? மண்ணு போட்டால் மண்ணெல்லாம் கீழே வந்துடும். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அந்த மண்ணுக்கு மேலே என்ன இருக்கும் அப்படின்னா சர்க்கரை இருக்கும். சர்க்கரைக்கு மேலே என்ன இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய தண்ணி இருக்கும். தண்ணிக்கு மேலே என்ன இருக்கும் அப்படின்னா எண்ணெய் இருக்கும். கரெக்டா? தண்ணிக்கு மேலே எண்ணெய் இருக்கும். புரிஞ்சுதா? ஸோ இதுதான் வந்து ஹெட்டிரோஜீனஸ் மிக்சர். ஃப்ரூட் சாலட் இருக்கு, ஹோமோவா ஹெட்டிரோவா? சாட்ல சொல்ல முடியுமா? ஒரு ஃப்ரூட் சாலட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஹோமோவா ஹெட்டிரோவா? கேன் யூ லெட் மீ நோ இன் தி சாட் செக்ஷன்? ஹோமோவா ஹெட்டிரோவாடா? அமைதி அமைதி அமைதிக்கெல்லாம் அமைதியா இருக்கீங்களே. ஹெட்டிரோஜீனஸ் மிக்சர், ஹெட்டிரோஜீனஸ் மிக்சர். ஓகே, ரோஸ் மில்க் ஹோமோஜீனஸா ஹெட்டிரோஜீனஸா? ரோஸ் மில்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஹோமோஜீனஸ். ஓகே, சூப்பர் சூப்பர், செம. இப்போ ஆக்டிவிட்டிலேருந்து போவோம். இஸ் ஏர் அ பியோர் சப்ஸ்டன்ஸ் ஆர் மிக்சர்? ஏர் வந்து பியோர் சப்ஸ்டன்ஸா இல்லை மிக்சரா? என்ன நினைக்கிறீங்க? வாட் டு யூ திங்க் ஸோ? எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஏர் வந்து பியோரா இல்லை மிக்சரா? கேன் யூ லெட் மீ நோ? எஸ், ஏர்ல வந்து பார்த்தீங்கன்னா மேம் நைட்ரஜன் இருக்கலாம், ஆக்சிஜன் இருக்கலாம், கார்பன் டை ஆக்சைடு இருக்கலாம், கார்பன் மோனாக்சைடு இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தான் பொல்யூஷன் காஸ் பண்ணி டஸ்ட் எல்லாம் போட்டுடுறோமே. ஸோ அந்த டஸ்ட் பார்ட்டிகல், சாலிட் பார்ட்டிகல், டஸ்ட் பார்ட்டிகல் வேற இருக்குமா? ஸோ ஏர் வந்து கண்டிப்பாக அது வந்து மிக்சர் தான். ஓகே, யூ மஸ்ட் ஹாவ் சீன். ஸோ ஏர் வந்து என்னது அப்படின்னா இட் இஸ் அ mixture. You must have seen brass statues in museum and places of worship. இந்த வெங்கல சிலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வழிபாட்டு தலங்கள்ல வந்து பார்க்குறோம். brass is an alloy made up of approximately. brass அப்படிங்கிறது வந்து ஒன்றும் கிடையாது, அது வந்து ஒரு alloy. alloyனா என்ன தெரியுமா அர்த்தம்? 2 இல்லை 3 இல்லை 4 இல்லை 5 நிறையா மெட்டல்ஸை மிக்ஸ் பண்ணால் நான் அது பேர் அலாய் அப்படின்னு சொல்லுவேன்.
நிறையா மெட்டல்ஸை மிக்ஸ் பண்ணால் அது பேர் நான் அலாய் அப்படின்னு சொல்லுவேன். அந்த அலாயில் 30% ஜிங்க் இருக்கான், 70% காப்பர் இருக்கான். 70% காப்பர் வந்து இருக்கான். இப்போ பிராஸ் வந்து பியூரா மிக்சரா? பிராஸ் வந்து பியூர் காம்பவுண்டா இல்லை மிக்சரா? கேன் யூ ஆல் லெட் மீ நோ? பிராஸ் அப்படிங்கிறது ஒரு அலாய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அலாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு 2 இல்லை 2க்கு மேற்பட்ட மெட்டல்ஸ் வந்து நமக்கு மிக்ஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். 2 இல்லை 2க்கு மேற்பட்ட மெட்டல்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகுதா? மிக்ஸ் ஆகுது அப்படின்னு வந்து அர்த்தம். கரெக்டா? ஓகே, ஸோ யா டெல் மீ. என்னடா லைவ் சாட் காணோம். எஸ், மிக்சர். வெரி குட். அப்போ அது வந்து என்னது அப்படின்னா மேம் அது வந்து மிக்சர் தான் மேம். சூப்பர் சூப்பர் 7. இப்போ நவ் கம்மிங் டு த எலிமெண்ட்ஸ். மோஸ்ட் ஆஃப் யூ may be interested in music and some of you may know how it is composed. நம்மள நிறைய பேருக்கு வந்து யாருக்கெல்லாம் மியூசிக் தெரியும் சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், most of you may be interested in music and some of you might know how to compose. யாரெல்லாம் வந்து மேம் எனக்கு சம்திங் ரிலேட்டட் டு மியூசிக் வந்து தெரியும் மேம், நான் பாட்டு பாடுவேன், இல்லை டான்ஸ் ஆடுவேன், இல்லை மிருதங்கம் வாசிப்பேன், இல்லை பியானோ வாசிப்பேன், இல்லை கிட்டார் வாசிப்பேன், இல்லை கீபோர்டு வாசிப்பேன், சம் கைண்ட் ஆஃப் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் நான் சின்ன வயசில் கற்றுக்கிட்டேன் மேம், அப்புறம் 9th 10th வந்துட்டேன் விட்டுட்டாங்க அப்படின்னு யாராச்சும் இருக்கீங்களா? எஸ், மியூசிக் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஃபியூ மியூசிக்கல் நோட்ஸ் இல்லையா? இப்போ மியூசிக் கிளாஸ்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்து என்ன பண்ணுவாங்க? ஸ்டார்டிங்கில் சரளி வரிசை அப்படின்னு சொல்லிட்டு they will start with சரிகமா, அப்படி சரிகமா பதனிசா அதுலேருந்து தானே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்படி ஒரு பாட்டு அப்படின்னு வரப்போ மியூசிக் அப்படிங்கிறப்போ பேசிக்கா ஸ்டார்டிங்ல நம்ம வந்து எப்படி இந்த சரிகமா பதனிசா இந்த ஸ்வரங்கள் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஸ்வரம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லையா? ஸோ மியூசிக் கற்றுக்கிட்டவங்களாம் சொல்லுங்க, சரளி வரிசை தானே ஸ்டார்டிங். கிளாசிக்கல் மியூசிக் கற்றுக்கிட்டவங்களாம் சரளி வரிசைக்கு அடுத்து என்ன வரும் அப்படிங்கிறத வந்து எனக்கு சாட்ல கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, ஸோ எப்படி இந்த ஸ்வரம் தான் மியூசிக்குடைய பில்டிங் பிளாக்கோ அதே மாதிரி நம்மளுடைய சப்ஸ்டன்ஸ், ஆல் சப்ஸ்டன்ஸ் இன் எர்த், எர்த்ல இருக்கக்கூடிய அனைத்து சப்ஸ்டன்ஸுமே சிம்பிளர் பார்ட்டிகல் ஆஃப் எலிமெண்டால தான் மேடப் ஆகி இருக்கு. ஓகே, எலிமெண்ட்ஸால தான் மேடப் ஆகி இருக்கு. பிளான்ட்டா இருக்கட்டும், பூனையா இருக்கட்டும், ஆப்பிள்ஸா இருக்கட்டும், ராக்கா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், ஈவன் நம்மளுடைய பாடியா கூட இருக்கட்டும், இது எல்லாமே எதாலடா மேடப் ஆகி இருக்கு? எல்லாமே எலிமெண்டால, ஆட்டம் கிடையாதுடா, எலிமெண்டால மேடப் ஆகி இருக்கு. These elements are the building blocks of all material. எப்படி பாட்டு மியூசிக் அப்படின்னு வரப்போ இந்த சரிகமா பதனிசா வந்து ஒரு பில்டிங் பிளாக்கா இருக்கோ அந்த மாதிரி everything in the earth, everything, each and everything you see, இது எல்லாமே வந்து நமக்கு பேசிக்கா எலிமெண்டால தான் மேடப் ஆகி இருக்கு. ஓகே, now do you know what 10th-க்கும் நீங்க டீச் பண்ணுங்க. ஏன் தனுஸ்ரீ 10th-க்கு தான் யார் யார் இருக்காங்க? 10th-க்கு நான் சோஷியல் டீச் பண்ணுறேன், சயின்ஸ் பிரகாஷ் சார் சூப்பராக டீச் பண்ணிருக்காரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனஸ்ருதி மேம் இருக்காங்க. 10th-க்கு நான் ஏன் டீச் பண்ணும் இப்போ? ஓகே, டுமாரோ இஸ் மை எக்ஸாம், ரிவிஷன் டெஸ்ட் 1. என்ன ரிவிஷன்டா? அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் யூனிட்டா? இந்த யூனிட்டா? சரி, ஓகே, நல்லபடியாக படிங்க. ஓகே, இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் there are 118 elements known. இப்போ இருக்கிற பீரியாடிக் டேபிள்லாம் பார்த்துருக்கீங்களா? ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன் இருக்கிற எல்லா கண்டுபிடிச்ச எலமெண்ட்ஸும் அரேஞ்ச் பண்ணியிருப்போம்ல. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 118 எலமெண்ட்ஸ் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. 118 எலமெண்ட்ஸ் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. to us 92 of which are naturally occurring. அதில் 92 வந்து பார்த்தீங்க அப்படின்னா naturally வந்து இருக்கு, naturally occur ஆகி இருக்கு. while the remaining 26 have been artificially created. ஸோ கண்டிப்பாக இந்த டியூனோ பாக்ஸஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ கவனிச்சிங்க அப்படின்னா நமக்கு மொத்தமாக 118 எலிமெண்ட் வந்து இருக்குது. மொத்தமாக 118 எலிமெண்ட் இருக்குது. அதில் 92 எலிமெண்ட் வந்து நேச்சுரலி உள்ளது. ஓகே, அதில் 26 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியலாக நம்ம வந்து கிரியேட் பண்ணது. பட் from these 118 elements, crores of compounds are formed. Just imagine,
இந்த 118 எலிமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேர்ந்து கம்பைன் ஆகி ஒன்றா சேர்ந்து crores and crores of compound, கோடிக்கணக்கான காம்பவுண்ட்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஃபார்ம் ஆகுது. கோடிக்கணக்கான காம்பவுண்ட்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. இட்ஸ் ஸோ கிரேட் தட், இல்லையா? அது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். கரெக்டா? டு யூ நோ டீச் தேர்ட் லைனா? தேர்ட் லைனா நான் ஆல்ரெடி டீச் பண்ணிட்டேன். ஓகே, யா. ஸோ அடுத்து கவனிங்கடா, எப்படி ஹீலியம், ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரான் இவங்க எல்லாம் வரிசையா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 118 எலிமெண்ட் வந்து இருக்க போகுது. இந்த எலிமெண்ட்ஸ் தான் பில்டிங் பிளாக் ஆஃப் ஆல் மெட்டீரியல். ஓகே, சரி. இப்போ மேட்டர் அப்படின்னா இட் ஹேஸ் 2 விஷயம், 2 விஷயம் இருந்தால் தான் அதை நம்ம மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து குவிஸ் டைம், எனக்கு எல்லாரும் ஆன்சர் பண்ண போறீங்க. 2 விஷயம் இருந்தால் தான் அது வந்து மேட்டர். அப்போ அது வந்து அந்த 2 விஷயம் வந்து என்னது? சாட்ல சொல்லுங்கடா. நான் வந்து உங்களுக்கு என்ன கொடுக்குறேன் அப்படின்னா க்ளூ கொடுக்குறேன். ஆப்ஷன் ஏ ஸ்பீட், ஆப்ஷன் பி டிஸ்டன்ஸ், ஆப்ஷன் சி மாஸ் அண்ட் ஸ்பேஸ். மாஸ் அண்ட் ஸ்பேஸ். மாஸ். சூப்பர். சி கரெக்டா? மாஸ் ஸ்பேஸ் ரெண்டுமே வந்து இருக்கணும். மாஸ் அண்ட் ஸ்பேஸ் ஆக்குபை பண்றது தான் மேட்டர். இப்போ நான் உங்ககிட்ட வந்து ஒரு சில கேள்வி கேட்க போறேன். அப்போ அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா அது மேட்டரா இல்லையா அப்படின்னு சொல்ல போறீங்க. ஓகே, சாக் பீஸ், சாக் இருக்குல்ல ஸ்கூல்ல போர்டில் எழுதி போடுவாங்களே சாக் பீஸ், அது மேட்டரா இல்லையா? 26 பேர் பாக்குறீங்க. எல்லாருமே ஸ்மாஷ் த லைக் பட்டன், லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. சரியா? சாக் பீஸ் வந்து மேட்டரா இல்லையா? எஸ் ஆர் நோ? எஸ், மேட்டர். தமிழுக்கு தமிழன் சார் டீச் பண்ணுவார். ஓகேவா? யா. ஸோ இப்போ வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏர் மேட்டரா இல்லையா? ஏர் எஸ் ஆர் நோ? மேட்டரா இல்லையா? மேட்டர்னா எஸ்ன்னு போடுங்க, மேட்டர் இல்லைன்னா நோன்னு போட்டுருங்க. ஏர், ஏர் வந்து மேட்டரா இல்லையா? ஆமாம், மேட்டர் தான். எனர்ஜி. ஓகே ஓகே. எனர்ஜி, எனர்ஜி வந்து மேட்டரா இல்லையா? எனர்ஜி மேட்டரா இல்லையா? அது ஹீட் எனர்ஜியாக இருக்கலாம், லைட் எனர்ஜியாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். அது மேட்டரா இல்லையா? மேட்ரா, மேட்ரா இல்லைன்னு படிச்ச மாதிரி இருந்துச்சு. அது ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிக்காதுல்ல. மாஸ் இருக்கும்டா, ஆனா ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிக்காதுல்ல. ஏன் நீ எனர்ஜியை வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள நீ அடக்க முடியுமா? ஒரு பலூனுக்குள்ள போட்டு அடைக்க முடியுமா? முடியாது, இல்லையா? அப்ப எனர்ஜி நீ வந்து ஒரு ஸ்பேஸ் கிடையாது, ஆனா அதுக்கு மாஸ் இருக்கு. ஓகே, சவுண்ட், சவுண்ட் இருக்கு. சவுண்டுக்கு மாஸ் இருக்கா? இல்லை. ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிக்குமா? இல்லை. ஓகே, ஸோ எனர்ஜியோ சன்லைட்டோ ஃபோர்ஸோ சவுண்டுக்கோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா they don't occupy space, அதனால அவங்க மேட்டரில் வர மாட்டாங்க. ராபர்ட் பாயில் used the name element for any substance that cannot be broken down further into simpler substance. இப்போ யாரை பற்றி நம்ம இங்கே படிக்கிறோம் அப்படின்னா நல்லா கவனிங்க. ராபர்ட் பாயில். ராபர்ட் பாயில் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா எதெல்லாம் இதுக்கு மேல டிவைடே பண்ண முடியாதோ, எதெல்லாம் இதுக்கு மேல சிம்பிளா டிவைடே பண்ண முடியாதோ அது எல்லாத்தையுமே அவர் வந்து என்னன்னு சொல்றாரு? அவர் அது எல்லாத்தையுமே வந்து எலிமெண்ட் அப்படின்னு சொல்றாரு. அது எல்லாத்தையுமே வந்து எலிமெண்ட் அப்படின்னு வந்து நேம் பண்ணிடுறாரு. This definition can be expanded to include the fact that each element is made up of only one kind of atom. ஸோ அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டுமே why we have named that matters not other name like things, just a name, அவ்வளோதான். இப்போ உனக்கு வந்து ஏன் வந்து குகன் அப்படின்னு பேர் வச்சாங்க? கிகனா, கிகன் ஆர் குகன், ஏன் வந்து வேறு நேம் வைக்கல அப்படின்னா ஜஸ்ட் அது ஒரு பேர், அவ்வளோதான். அதுக்கு வந்து எதுவும் வந்து இதெல்லாம் கிடையாது. சரியா? ஓகே, எதுவும் பெரிய இது கிடையாது. தமிழன் சார் உங்களுக்கு தமிழ் டீச் பண்ணுவார். ஒரே ஒரு கைண்ட் ஆஃப் ஆட்டமால ஆனது தான் வந்து மேட்டர். இப்போ ஒரே ஒரு கைண்ட் ஆஃப் ஆட்டமால ஆனது தான் எலிமெண்ட். ஓகே, இப்போ நான் காப்பர் ஆட்டம் காப்பர் எலிமெண்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இட் இஸ் மேடப் ஆஃப் காப்பர் ஆட்டம்ஸ். காப்பர் ஆட்டம்ஸால, ஒரே ஆட்டம்ஸால மேடப் ஆகி இருக்கிறது தான் அந்த எலிமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் அலுமினியம் இஸ் மேடப் ஆஃப், வாங்கப்பா ஆன்சர் பண்ணுங்க. அலுமினியம் இஸ் an element
which is made up of only aluminum atom. Aluminum வந்து பாத்தீங்க அப்படின்னா aluminum atoms ஆல மட்டுமே made up ஆகி இருக்கும். It is not possible to obtain a simpler substance chemically from aluminum atoms. இப்போ aluminum atoms நீ அதுக்கு மேலலாம் என்ன பண்ண முடியாது அப்படின்னா பிரேக்கே பண்ண முடியாது. You can only make more complicated substance. இப்போ அலுமினியமே நீ அதுக்கு மேல பிரேக்கே பண்ண முடியாது. ஆனா அலுமினியமை ஆக்சிஜன் கூட சேர்த்து அலுமினியம் ஆக்சைடா மாத்தலாம். நைட்ரேட் கூட சேர்த்து நைட்ரஜன் கூட சேர்ந்து அலுமினியம் நைட்ரேட்டா மாத்தலாம். அலுமினியமை சல்ஃபேட் கூட சேர்த்து அலுமினியம் சல்ஃபேட்டா மாத்தலாம். நீங்க என்ன பண்ணலாம் அந்த அலுமினியம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா வேற யார் கூடயாவது சேர்த்து காம்ப்ளெக்ஸா வேணாலும் நம்ம மாத்தலாமே தவிர சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அலுமினியம் அதுக்கு மேல நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா பிரேக் பண்ண முடியாது. புரிஞ்சுதா? அலுமினியம் நம்ம என்ன பண்ண முடியாது, அதுக்கு மேல பிரேக் பண்ண முடியாது. நவ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பார்ட்டுக்கு வந்துட்டோம். இதே ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் தான் உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட்லயும் இருக்க போகுது. ஆட்டம் அப்படின்னா என்ன? The smallest unit of an element which may or may not have a independent existence. So ஆட்டம் அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் அன் எலிமெண்ட். ஒரு எலிமெண்ட்டுடைய அதாவது இப்போ எலிமெண்ட் தான் மேட்டரோட ஸ்மாலஸ்ட் யூனிட். புரிஞ்சுதா? நான் கொஸ்டின் கேட்பேன். மேட்டருடைய ஸ்மாலஸ்ட் யூனிட் தான் எலிமெண்ட். எலிமெண்ட் ஆர் மேட் அப் ஆஃப் வாட்? ஆட்டம்ஸ். எலிமெண்ட்ஸ் உடைய ஸ்மாலஸ்ட் யூனிட் தான் ஆட்டம். கரெக்டா? இப்போ பட் ஒரு ஆட்டமால தனியா இருக்க முடியாது. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா ஆல்வேஸ் இட் டேக்ஸ் பார்ட் இன் அ கெமிக்கல் ரியாக்ஷன். அது எப்பயுமே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் யார் கூடயாச்சும் ரியாக்ட் பண்ணி புதுசாக ஒன்று வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, புதுசாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். புரிஞ்சுதா? டுடே ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா புரியலடா சந்தோஷ். மாலிக்யூல்ஸ். நவ் கமிங் டு வாட் இஸ் மாலிக்யூல்ஸ். மாலிக்யூல்ஸ் என்ன பார்க்கலாமா? த ஸ்மாலஸ்ட் ஓகே ஓகே லக்ஷ்மி. நீங்க 10th 9th லக்ஷ்மி? யூ ஆர் 10th ஸ்டாண்டர்ட் ஆர் 9th ஸ்டாண்டர்ட்? டென்த். ஐ ரிமெம்பர் லாஸ்ட் இயர் நீங்கள் 9th ஸ்டாண்டர்ட் கேட்டே இருந்தீங்க. அதுதான் லக்ஷ்மிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எந்த லைவ் வந்தாலும் ஷி யூஸ் டு ஆஸ்க் மேம் 9th லைவ் வாங்க மேம் 9th லைவ் வாங்க மேம் அப்படின்னு. ஆனால் லாஸ்ட் இயர் ஆக்சுவலி வந்து வர முடியல. வி ஹேட் அ வெரி ஸ்மால் டீம் ஆஃப் டீச்சர்ஸ். இந்த வருஷம் வந்து நிறையா பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே நம்ம ஏன் 9th பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து 9th வந்து ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. சாரி லக்ஷ்மி. ஆஹா, ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் இல்லை, வி ஆர் இன் ஆஃபீஸ் தான். ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட் ஷெடியூல் இன்னைக்கு. யார் சாருக்கும் கிளாஸ் இருக்குது, ஆஷா மேம்க்கும் கிளாஸ் இருக்குது. அதனால் வந்து இந்த குட்டி செட்டப்லேருந்து கிளாஸ் எடுக்கிறேன். சரியா? வி ஆர் இன் ஆஃபீஸ் ஒன்லி. ஸோ மாலிக்யூல் பார்த்தீங்க அப்படின்னா த ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் அ பியோர் சப்ஸ்டன்ஸ். ஒரு பியோர் சப்ஸ்டன்ஸ் உடைய ஸ்மாலஸ்ட் யூனிட் தான் வந்து என்னது அப்படின்னா மாலிக்யூல். விச் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட் இண்டிபெண்டன்ட்லி அண்ட் கேன் ரீடைன் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஒரு மாலிக்யூல் வந்து அதுடைய ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியை வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ரீடைன் பண்ணிக்கும். அதுடைய ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியை வந்து ரீடைன் பண்ணிக்கும். ஓகே, இண்டிபெண்ட்டாக இருக்க முடியுமா? ஆமாம், அது எப்பயுமே தனியாக இருக்க முடியும். ஓகே, இப்போ கவனிச்சிங்க அப்படின்னா ஹைட்ரஜனால தனியாக இருக்க முடியாது. எக்ஸாம்பிள் சொல்லி நான் சொல்கிறேன், கவனிங்களேன். ஹைட்ரஜனால தனியாக இருக்க முடியாது. ஆனால் 2 ஹைட்ரஜன் சேர்ந்து H2வா தனியாக இருக்க முடியும். H2வா தனியாக இருக்க முடியும். ஓகே, ஐ எம் ஃப்ரம் 12th தீமினல் பெய்டு பேட்சா சந்தோஷ். வாங்க வாங்க, கிளாஸ் போயிட்டு இருக்கு, கவனிக்கலையா? ஃபிசிக்ஸ் கிளாஸு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜனால தனியாக இருக்க முடியாது. ஆனால் O2வா அது தனியாக இருக்க முடியும். சரியா? ஸோ இந்த ஹைட்ரஜன் தான் ஆட்டம், இந்த ஆக்சிஜன் தான் ஆட்டம். ஆனால் H2 அப்படிங்கிறது மாலிக்யூல், O2 அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னா நமக்கு வந்து மாலிக்யூல். ஓகே, சூப்பர்டா. இப்போ ஹைட்ரஜன் மாலிக்யூல் கன்சிஸ்ட் ஆஃப் 2 atoms ஆஃப் ஹைட்ரஜன். இப்போ ஹைட்ரஜன் மாலிக்யூலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 atoms ஆஃப் ஹைட்ரஜன் வந்து நமக்கு இருக்க போகுது. 2 atoms ஆஃப் ஹைட்ரஜன் வந்து நமக்கு இருக்க போகுது. ஓகே, ஸோ இப்போ அதே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆக்சிஜனில் வந்து நமக்கு 2 atoms ஆஃப் ஆக்சிஜன் வந்து இருக்க போகுது. வாட்டரில் வந்து பாருங்களேன், வாட்டரில் H2Oல 2 atoms ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் 1 atom ஆஃப் ஆக்சிஜன் சேர்ந்து நமக்கு they form a molecule. ஓகே,
all elements can be classified according to various property. A simple way to do that is classify as metal, non-metal, metalloid. இப்போ periodic table இருக்கு இல்லையா, அதை வந்து நான் எப்படி இப்போ நான் போயிட்டு கிளாஸிஃபை பண்ணுறேன் அப்படின்னா மெட்டலுங்க, இதெல்லாம் நான் மெட்டலுங்க, இதெல்லாம் வந்து மெட்டலாய்டுங்க அப்படின்னு நான் மூணாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறேன். மெட்டல், மெட்டலாய்டு அண்ட் நான் மெட்டல் அப்படின்னு நான் வந்து கிளாஸிஃபை பண்ணுறேன். மெட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா காப்பர், குரோமியம், கோல்டு, மெர்க்குரி இதெல்லாம் வந்து மெட்டலில் வரும். காப்பர், குரோமியம், கோல்டு, மெட்டல் அதாவது மெர்க்குரி இவங்கெல்லாம் வந்து மெட்டல்ஸ். இதே போரான், சிலிக்கான், ஜெர்மானியம், ஆர்சனிக் இவங்கெல்லாம் மெட்டலாய்டு. மெட்டலாய்டுனா என்னமா அப்படின்னா அவங்க மெட்டல் மாதிரியும் இருக்க மாட்டாங்க, அதே மாதிரி நான் மெட்டல் மாதிரியும் இருக்க மாட்டாங்க. சரியா, ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கும் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம். ஓகே, மெட்டலுடைய ப்ராப்பர்ட்டிஸும் இருக்காது, நான் மெட்டலுடைய ப்ராப்பர்ட்டிஸும் இருக்காது, ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து இருக்க போகுது. ஓகே, போரான், சிலிக்கான், ஜெர்மானியம், ஆர்சனிக். ஓகே, போரான், சிலிக்கான், ஜெர்மானியம், ஆர்சனிக்லாம் மெட்டலாய்ட்ஸில் வரப்போகிறாங்க. நான் மெட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா கார்பன், ஆக்சிஜன், நியான் அண்ட் குளோரின். கார்பன், ஆக்சிஜன், நியான் அண்ட் குளோரின் இவங்கெல்லாம் வந்து நான் மெட்டல்ஸ். நான் மெட்டல்ஸ் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கேஸஸாலாம் வந்து இருக்கும். ஸோ நவ் கம்மிங் டு காம்பவுண்ட். காம்பவுண்ட் அப்படின்னா வந்து என்னது பார்க்கலாமா? ஸோ வாட் இஸ் காம்பவுண்ட் அப்படிங்கிறத வந்து கவனிக்கலாமா? ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்தது எல்லாருக்குமே கிளியர், கரெக்டா? இது வரைக்கும் பார்த்தது யாருக்கும் எதுவும் டவுட் இல்லை, கரெக்ட்? இது வரைக்கும் பார்த்தது யாருக்கும் வந்து டவுட் இல்லை, கரெக்டா? ஓகேடா, சூப்பர். ஸோ கரெக்டாக வந்து லிசன் பண்ணுங்க. when two or more element combine to form. You also teach 10th class to ma'am. 10th நான் எடுத்துட்டு தான்டா இருக்கேன். 10th நான் எடுத்துட்டு தான் இருக்கேன். ஓகே, so when two or more element combine to chemically to form a new substance. ரெண்டு இல்லனா ரெண்டுக்கு மேற்பட்ட எலிமெண்ட்ஸ், ரெண்டு இல்லனா ரெண்டுக்கு மேற்பட்ட எலிமெண்ட்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா கம்பைன் ஆகி நமக்கு ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதை தான் நம்ம வந்து காம்பவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். The new substance is called as compound. For example, cane sugar is made up of 3 elements. Cane sugar நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா, அந்த sugar cane ஜூஸ்லேருந்து எடுக்கக்கூடிய இந்த சுகரை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா சோஷியல். யாரு மேம் தெரிலடா, ஐ திங்க் பிரகாஷ் சார் நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் cane sugar is made up of 3 elements. கார்பன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு, கரெக்டா? இந்த கார்பன் 12 ஆட்டம் ஆஃப் கார்பன், 22 ஆட்டம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன், 11 ஆட்டம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் சேர்ந்து தான் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இந்த கேன் சுகர் நமக்கு ஃபார்ம் ஆகுது. அதாவது சுகர் கேன்லேருந்து வரக்கூடிய சுகரை தான் நம்ம வந்து கேன் சுகர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய காம்பவுண்ட். இதுதான் நம்மளுடைய காம்பவுண்ட். A compound has properties that are different from those of elements from which it is made. இப்போ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா கார்பனுக்குன்னு ஒரு நேச்சர் இருக்கும்டா, ஹைட்ரஜனுக்குன்னு ஒரு நேச்சர் இருக்கும், ஆக்சிஜனுக்குன்னு ஒரு நேச்சர் இருக்கும். அதுவும் இந்த C12H22O11 அதாவது இந்த கார்பனும் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து ஃபார்ம் ஆன இந்த மாலிக்யூலோட நேச்சரும் சேமா இருக்குமா அப்படின்னா இருக்காது. சேமா இருக்குமா அப்படின்னா இருக்காது. நீ தனியா இருந்தா நீ ஒரு மாதிரி இருப்ப, உன் ஃப்ரெண்டு பிரியா அவ தனியா இருந்தா அவ ஒரு மாதிரி இருப்பா, அப்புறமா அவளோட ஃப்ரெண்டு ஹர்ஷா அவ தனியா இருந்தானா அவ ஒரு மாதிரி இருப்பா. நீங்க 3 பேரும் சேர்ந்தீங்க அப்படின்னா ஒரே சீனே வேற இல்லையா? ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட் வைபா இருக்கும், டோட்டலி வேற மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி கார்பன் தனியா இருக்கு, ஹைட்ரஜன் தனியா இருக்கு, ஆக்சிஜன் தனியா இருக்குன்னா அதோட ப்ராப்பர்ட்டி வந்து வேற. அவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து அவங்க ஒரு காம்பவுண்டா ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட ப்ராப்பர்ட்டி டோட்டலா வேறையா இருக்க போகுது, அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் டோட்டலா வேறையா தான் இருக்க போகுது. A compound has properties that are different from those of elements from which it is made. அதான் இங்க வந்து சொல்றாங்க. ஒரு காம்பவுண்ட் வந்து அதுல இருக்கக்கூடிய எலிமெண்டோட ப்ராப்பர்ட்டியை விட ரொம்ப ரொம்ப மாறுபட்டு இருக்கும், ரொம்ப ரொம்ப மாறுபட்டு இருக்கும். காமன் சால்ட் ஆல்சோ நோன் ஆஸ் சோடியம் குளோரைடு அப்படிங்கிறது வந்து ஒரு காம்பவுண்ட். காமன் சால்ட்டை வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா சோடியம் குளோரைடு. அதோடைய ஃபார்முலா எழுதி வச்சுக்கோங்க, NaCl. கரெக்டா? அதோடைய ஃபார்முலா வந்து என்னது அப்படின்னா இட் இஸ் NaCl. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ காம்பவுண்ட். அது வந்து என்னது அப்படின்னா அது வந்து ஒரு காம்பவுண்ட் தான்.
இட் இஸ் ஆடட் டு கிவ் டேஸ்ட் டு ஆர் ஃபுட். நம்ம ஃபுட்டுக்கு வந்து ஒரு உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம உணவுக்கு வந்து ஒரு டேஸ்ட் கொடுக்கறதே எது அப்படின்னா இந்த உப்பு தான் இல்லையா. இட் இஸ் அ காம்பவுண்ட் மேட் அப் ஆஃப் மெட்டல் சோடியம் அண்ட் நான் மெட்டல் குளோரின். நல்லா கவனிங்களேன், நம்ம சாப்பிட்றோம்ல உப்பு, உப்பு அப்படிங்கிறது வந்து என்னது, NaCl. அதுல இந்த சோடியம் வந்து என்னவா, மெட்டலா. சோடியம் வந்து மெட்டல் தானே. ஆமா, உங்களுக்கு தெரியுமா, அந்த சோடியமை எடுத்து நீங்க மட்டும் தண்ணியில போட்டீங்கன்னு வச்சுக்கோ, வெடிச்சிரும். லிட்டரலா வெடி மாதிரி வெடிக்கும். ஓகேவா. இட் இஸ் வெரி வெரி எக்ஸ்ப்ளோசிவ். லைக் நீங்க அதெல்லாம் செஞ்செல்லாம் பார்க்கவே கூடாது, அந்த அளவுக்கு அது வந்து நமக்கு வந்து வெடிக்கும். ஓகே, அப்போ அந்த மாதிரி ஒரு மெட்டல், ரொம்ப ரொம்ப ஹைலி ரியாக்டிவ் மெட்டல். குளோரின் வந்து ஒரு நான் மெட்டல். குளோரின் வந்து ஒரு நான் மெட்டல். ஓகே, குளோரின் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த ரோட்ல ப்ளீச்சிங் பவுடர்லாம் போடுவாங்கல்ல, அதுல கொஞ்சம் தண்ணி, இல்லைன்னா அம்மா பாத்ரூம் கிளீன் பண்றப்போ ப்ளீச்சிங் பவுடர் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல தண்ணி கலந்தோன்னா ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் வரும்ல, அதுதான் வந்து குளோரின் கேஸ். ஓகே, அது வந்து பாத்தீங்கன்னா நான் மெட்டல். ஒரு மெட்டல் இது தனியா மெட்டல், அது தனியா நான் மெட்டல், ரெண்டும் சேர்ந்துச்சு அப்படின்னா இட் பிகம்ஸ் அ பூனைக்குட்டி இல்லையா. என்னது, நம்மளோட சோடியம் குளோரைட். சோடியம் குளோரைட தண்ணியில போட்டா வெடிக்குமா தம்பி? இல்ல நம்ம அந்த ப்ளீச்சிங் பவுடர்லேருந்து வரக்கூடிய ஸ்மெல்லு தானா? கிடையாது இல்லையா. அது குளோரினுக்கு இருக்கிற பாய்சனஸ் கேஸும் கிடையாது, சோடியம் மாதிரி எக்ஸ்ப்ளோசிவும் கிடையாது. ரெண்டும் சேர்ந்து ரொம்ப ரொம்ப சாதுவா மாறிடுச்சு. கரெக்டா? ஓகே, ஸோ இப்போ அதுதான், இப்போ ஒரு காம்பவுண்ட் இருக்கு அப்படின்னா, அந்த காம்பவுண்ட் வந்து ஒரு சில ஆட்டம்ஸால தான் மேடப் ஆகியிருக்கு. அப்போ இந்த காம்பவுண்டு கிட்ட அந்த ஆட்டம்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் அது வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா லூஸ் பண்ணிடும். Make models of molecules of compound by using matchstick and clay balls and shown below. இந்த மாதிரி matchsticks-உம் கிளேனா என்னது, களி மண்ணு இல்லையா, அதையும் வச்சு இந்த மாதிரி வந்து செஞ்சுக்கோங்க அப்படின்றாங்க. இப்போ இதில் வாட்டர் மாலிகூல் இப்படி தான் இருக்கும். நம்ம H2O அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த வாட்டர் மாலிகூல் எனக்கு பார்க்க இப்படி தான் இருக்கும். H2O, 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன். ஓகே, புரிஞ்சுதா? நீ இப்போ இதெல்லாம் நீங்களாம் கேள்வி கேட்கணும். நீங்கள் என்னப்பா கிளாஸ்லாம் கவனிக்கிறீங்களா? யாரெல்லாம் கிளாஸில் இருக்கீங்க? யாருமே கேள்வியே கேட்க மாட்டீங்க. நீ இப்போ கேட்கணும், மேம் ஏன் மேம் வாட்டர் வந்து இந்த மாதிரி பென்ட் ஷேப்பில் தான் வரையணுமா? நான் ஏன் அந்த H2Oவை இப்படி வரையக்கூடாது? H2O இப்படி வரையக்கூடாது? ஏன் ஆக்சிஜன் போட்டு 2 சைடில் 2 ஹைட்ரஜன் வந்து இப்படி போட்டிருக்காங்க? ஏன் நான் வந்து OHH அப்படின்னு வந்து பாண்டு வந்து போடக்கூடாது? இப்படி கூட நான் வந்து வரையலாம்ல. நீங்கள் ஏன் இந்த மாதிரி பென்ட் ஷேப்பில் தான் வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னா, ஆமாம், வாட்டரை இந்த மாதிரி பென்ட் ஷேப்பில் தான் வரையணும். அது ஏன் அப்படிங்கிறத நீங்கள் எப்போ தெரியுமா வந்து படிப்பீங்க? யூ வில் ஸ்டடி தட் இன் 11th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 10ல் படிப்பீங்க. வாட்டருக்கு வந்து எதனால் இந்த மாதிரி பென்ட் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குது அப்படின்னு சும்மா உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போது ஆக்சிஜன் இருக்குல்ல, ஆக்சிஜனில் 2 தனியாக இருக்கிற எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இங்கே பார், இங்கே 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இங்கே 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அவங்க பேர் தான் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அதெல்லாம் உங்களுக்கு இப்போ தேவையில்லை, இருந்தாலும் நான் சொல்கிறேன். லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான் என்ன சார்ஜ் அப்படின்னா, எலக்ட்ரான்லாம் வந்து நெகட்டிவ் சார்ஜாக இருப்பாங்க. எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, சேம் சார்ஜ் அப்படின்னா ரிப்பெல் பண்ணும், சீப்பே அப்படின்னு வந்து துரத்தி விடும். ஓகேவா? கிட்டையே வராத அப்படின்னு சொல்லி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா தள்ளி விடும். அதுக்கு பேர் தான் ரிப்பெல். ஓகே, ஸோ கவனிச்சிங்க அப்படின்னா இங்கே பாருங்க, லோன் பேர் லோன் பேர், ஒருத்தருக்கு ஒரு லோன் பேருக்கு இன்னொரு லோன் பேரை கண்டாலே பிடிக்கவே பிடிக்காது. அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா, எந்த அளவுக்கு ஒருத்தருக்கு பிடிச்சி தள்ளிக்க முடியுமோ தள்ளிப்பாங்க. ஏன் நீங்கள் கிட்டே வராத ஜாச்சி போ அப்படின்னு தள்ளுவாங்க. அந்த பக்கத்துலேருந்து நீ ஏன் கிட்டே வராத அப்படின்னு ஜாச்சி போன்னு தள்ளுவாங்க. கரெக்டா? அப்படி தள்ளுறப்போ தான் இந்த பாண்டு இப்படி கம்மியாயிடுது. இந்த பாண்டு இந்த மாதிரி நமக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா பெண்ட் ஆயிடுது. ஓகே, ஸோ இப்போதைக்கு சும்மா ஜஸ்ட் இது தெரிஞ்சுக்கோ. இப்போ கார்பன் டை ஆக்சைடு பாருங்க. கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. மேம் ஏன் மேம் ஒரே ஒரு குச்சி வைக்காம 2 குச்சி வச்சிருக்காங்க? அதையும் நம்ம என்ன பண்ணுவீங்க அப்படின்னா டபுள் பாண்டு, சிங்கிள் பாண்டு, ட்ரிபிள் பாண்டெல்லாம் அடுத்த வருஷம் படிப்பீங்க. இப்போதைக்கு ஆக்சிஜன் வந்து டபுள் பாண்ட் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ வாங்கப்பா, காம்பவுண்ட் ஆஃப் phosphorus, nitrogen, potassium are used in fertilizer. இப்போ phosphorus ஆன காம்பவுண்ட், நைட்ரஜனால ஆன காம்பவுண்ட் அதான் யூரியா, பொட்டாசியமால ஆன காம்பவுண்ட் பொட்டாசியம் டைக்ரோமேட் இந்த மாதிரி இருக்குது. ஓகே,
இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபர்டிலைசராக வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஃபாஸ்பரஸை எடுத்து ஃபர்டிலைசராக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஃபாஸ்பரஸ் கொண்ட காம்பவுண்ட், ஃபாஸ்பரஸ் இருக்கக்கூடிய காம்பவுண்ட், இல்லைனா நைட்ரஜன் இருக்கக்கூடிய காம்பவுண்ட், இல்லை பொட்டாசியம் இருக்கக்கூடிய காம்பவுண்ட், அதை வந்து என்னவா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்டிலைசர்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்டிலைசர் அப்படின்னா உரம், மண்ணுக்கு உரமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. சிலிகான் காம்பவுண்ட்ஸ் ஆர் இம்மென்ஸ்லி இம்பார்ட்டன்ட் இன் கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரி. சிலிகான் காம்பவுண்ட்லாம் இருக்கு இல்லையா, சிலிகான் வச்சு இருக்கிற காம்பவுண்ட். சிலிகான் அப்படிங்கிறது வந்து ஒரு எலிமெண்ட். அந்த சிலிகான் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் எல்லாமே கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரீஸில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காம்பவுண்ட் ஆஃப் ஃப்ளூரின் இருக்கு இல்லையா, ஃப்ளூரினால மேடப்பான காம்பவுண்ட்லாம் ஆர் யூஸ்ட் இன் ஆர் டூத் பேஸ்ட். நம்மளுடைய டூத் பேஸ்ட்ல வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் மேம், என்பிகேவா, ஓகே ஓகே ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்படியும் ஞாபகம் வச்சுக்கிட்டா சரி. கவனிச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ளூரின் வந்து இதில் யூஸ் பண்ணல, டூத் பேஸ்ட்டில் யூஸ் பண்ணல. சிலிக்கானை வந்து நம்ம கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணல. சிலிக்கான் கண்டெயின் ஆகி இருக்கிற காம்பவுண்ட், ஃப்ளூரின் கண்டெயின் ஆகி இருக்கிற காம்பவுண்ட், அப்புறமா ஃபாஸ்பரஸ், நைட்ரஜன், பொட்டாசியம்லாம் கண்டெயின் ஆகி இருக்கிற காம்பவுண்ட் தான் ஃபர்டிலைசரில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் எதில் கேட்கலாம் அப்படின்னா யூசஸில் கேட்கலாம். ஓகே, வாங்க அடுத்து போகலாம். எலமெண்ட் அண்ட் காம்பவுண்டுடைய டிஃப்ரென்சஸ் ரொம்ப 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 முக்கியம். எலமெண்ட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் என்ன வித்தியாசங்கள் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இன்னும் 15 மினிட்ஸ் தாண்டா கிளாஸ் முடிச்சுக்கலாம். யாரெல்லாம் பிரவீன் பானு வந்திருக்காங்க, பர்வீன் பானு, யாரெல்லாம் கிளாஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்து லிசன் பண்ணிட்டு இருக்கீங்க? மேம் நான் ஸ்டார்டிங்லேருந்து லிசன் பண்ணிட்டு இருக்கேன் மேம் அப்படிங்கிறவங்களாம் யாரு? எஸ், ஓகே சூப்பர், நிறைய பேர்ப்பா, மாஸ்தா, மனோரிதா, மாணிக்கம் செல்லம், எஸ்எம்எஸ், கிரிஷ், ஜாம்பி, என்னடா பேரு, சூப்பர் சூப்பர், கிரிஷ் ரங்கா, செம. முடிச்சிடலாம், ஒரு 15 மினிட்ஸ் தான், ஷார்ப்பாக 1 ஹவரில் முடிச்சிடலாம், சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் கிளாஸில் ஒரு 1 ஹவராவது கிளாஸ் முடிக்கலாம். ஓகே, மேடப் ஆஃப் ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் ஆட்டம். எலமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு கைண்ட் ஆஃப் ஆட்டமால தான் மேடப் ஆகி இருக்கும். எலிமெண்ட் வந்து ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸால மட்டும்தான் மேடப் ஆகி இருக்கும். நம்ம தான் பார்த்தோம்ல, எக்ஸாம்பிள் இப்போ காப்பர் இருக்கு அப்படின்னா காப்பர் அப்படிங்கிற எலிமெண்ட் வந்து காப்பர் ஆட்டம்ஸால மட்டும்தான் மேடப் ஆகி இருக்கும். காப்பர் ஆட்டம்ஸால மட்டும்தான் மேடப் ஆகி இருக்கும். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் மேடப் ஆஃப் மோர் தேன் ஒன் கைண்ட் ஆஃப் ஆட்டம். காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 மினிட், இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்கி பார்க்க வேண்டியதாக இருக்கு. யா, காம்பவுண்ட் வந்து இட் இஸ் மேடப் ஆஃப் மோர் தேன் ஒன் கைண்ட் ஆஃப் ஆட்டம். ஓகே, ஜஸ்ட் a minute. Done? Yeah. Compound வந்து it is made up of more than one kind of atom. Okay? இப்போ வாட்டர் இருக்கு அப்படின்னா அதுல ஹைட்ரஜனும் இருக்கு, ஆக்சிஜனும் இருக்கு, அந்த மாதிரி. Smallest particle that retains all its properties of the atom. இப்போ எலிமெண்ட் அப்படிங்கிறது வந்து ஸ்மாலஸ்ட் ப்ராப்பர்ட்டி. இப்போ காப்பருக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னா அந்த காப்பருடைய ப்ராப்பர்ட்டி வந்து அந்த ஆட்டமுடைய ப்ராப்பர்ட்டி வந்து காப்பர் எலிமெண்ட்ல சேமாவே தான் இருக்கும். ஆனா நம்ம வந்து அந்த குளுக்கோஸ் சுகர் மாலிக்யூல் பார்த்தோம்ல, C6H22O11, அதுல வந்து நம்ம சேமா இருக்கும்னு பார்த்தோமா? இல்ல, அதுல வந்து நம்ம என்னன்னு பார்த்தோம், சேமா இருக்காது அப்படின்னு பார்த்தோம். கரெக்டா? ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் that retains all the properties in its molecule. அந்த மாலிக்யூலோட ப்ராப்பர்ட்டியை தான் அது தக்க வைக்குமே தவிர ஆட்டமுடைய ப்ராப்பர்ட்டியை தக்க வைக்காது. cannot be broken down into simpler substance. இதுக்கு மேல ஒரு எலிமெண்ட்டை சிம்பிளரா பிரேக் பண்ணவே முடியாது. ஓகே, எலிமெண்ட் வந்து ஆல்ரெடி ஒரு சிம்பிளர் சப்ஸ்டன்ஸ் தான், அதுக்கு மேல அந்த எலிமெண்ட்டை நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா பிரேக் பண்ண முடியாது. can be broken into simpler substance. அது வந்து நம்ம என்ன பண்ண முடியும், சிம்பிளர் சப்ஸ்டன்ஸா பிரேக் பண்ண முடியும். now mixture. mixture is a impure substance. mixture அப்படிங்கிறது வந்து ஒரு impure substance. ஏன்னா அது வந்து நமக்கு எப்படி இல்லை அப்படின்னா நமக்கு அந்த அது வந்து தனியா இல்லை, ஒரு பியூரா இல்லை இல்லையா, 2-3 கூட சேர்ந்து கம்பைன் ஆகி தான் இருக்கு. it contains 2 or
11th புக்கு PDF லிங்க் தாங்க மேம். தோ தரேன், வெயிட் பண்ணுப்பா. எந்த புக் வேணும்? நான் வெப்சைட்டோட லிங்க் தரேன். சரியா ராஜ்குமார்? அங்க போயிட்டு PDF அப்படின்னு போட்டீங்கன்னா டவுன்லோட் ஆயிடும். வாங்க இந்தாங்க. ஓகே, இப்போ இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். அந்த வெப்சைட்டுக்குள்ள PDF EPUBன்னு இருக்கும். அதில் நீங்கள் போயிட்டு PDF கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். தமிழ் மீடியம் ஃபர்ஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறமா இங்கிலீஷ் மீடியம் இருக்கும். உங்களுக்கெல்லாம் PDF எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரியுமா? Do you all know how to download a PDF? தெரியாதுனா let me tell you. எல்லாரும் என்ன பண்ணுங்க அப்படின்னா you all just go to Google. சரியா? கூகுளில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன புக்கு வேணும், சரியா? நல்லா கவனிங்க. எனக்கு இப்போ 9th சயின்ஸ் புக் வேணும்னு வச்சுக்கோங்க. இல்லைனா 9th TN புக் அப்படின்னு போடுங்க. 9th TN புக் அப்படின்னு வந்து போடுங்க. போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு லிங்க் வந்து வரும், TN புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதான் வந்து நம்மளோட தமிழ்நாடுடைய வெப்சைட். இதான் நம்மளுடைய தமிழ்நாடு வெப்சைட். ஓகே, ஸோ அந்த வெப்சைட்டை லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணலாம். லிங்க்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதோ பாருங்கள் உங்களுக்கு வருது பாரு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே தமிழ் மீடியம் வரும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே தமிழ் மீடியம் வரும். அங்கே இதோ PDF அப்படின்னு பக்கத்துலேயே இருக்குது. இல்லை எனக்கு இங்கிலீஷ் மீடியம் வேணும் அப்படின்னா இதோ இருக்குது இங்கிலீஷ் மீடியம். ஸோ இப்போ இங்கிலீஷ் மீடியமில் நம்ம சயின்ஸ் புக் டவுன்லோட் பண்ணலாமா? இதோ பாருங்கள், இங்கே நான் போய்ட்டு டவுன்லோட் கிளிக் பண்ணேன்னா இதோ உங்களுடைய மெயில் ஐடி வந்து காட்டும். அதில் நீங்கள் ஓகே கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஓகே, சூப்பர், செம. ஸோ இப்போ நம்ம அடுத்து போகலாமா? யா. ஸோ மிக்சர் இஸ் அ இம்பியூர் சப்ஸ்டன்ஸ். மிக்சர் அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னா ஒரு இம்பியூரான ஒரு சப்ஸ்டன்ஸ். இம்பியூரான ஒரு சப்ஸ்டன்ஸ். ஓகே, இட் கண்டெய்ன்ஸ் 2 or more kind of element or compound or both physically mixed together in any ratio. அதில் வந்து நமக்கு 2 kind of element மிக்ஸ் ஆகி இருக்கலாம், இல்லைனா காம்பவுண்ட் வந்து நமக்கு மிக்ஸ் ஆகி இருக்கலாம், இல்லைனா போத் ரெண்டுமே நமக்கு மிக்ஸ் ஆகி இருக்கலாம். என்ன ரேஷியோவில் நான் கைடெல்லாம் பார்த்து சொல்கிறேன்டா. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டேப் வாட்டர் இஸ் a mixture of வாட்டர், அப்புறமா கொஞ்சம் உப்பு எல்லாமே கம்பைன் ஆகி இருக்கிறது தான் நம்மளோட டேப் வாட்டர் இல்லையா? டேப் வாட்டரில் தண்ணினா H2O மட்டும்தான் இருக்குமா? இருக்காது. தண்ணி கூடவே சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா சம் உப்பு சால்ட்டும் வந்து கலந்து தான் இருக்கும். லெமனேட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. லெமனேட்னா லெமன் ஜூஸ். இந்த லெமனேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ மிக்சர் ஆஃப் லெமன் ஜூஸ் இருக்கும் அதில். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுகர் இருக்கும், சர்க்கரை இருக்கும், அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி இருக்கும். லெமன் இருக்கும், சுகர் இருக்கும், தண்ணி இருக்கும். ஓகே, ஏர் காற்று இருக்குல்ல, காற்று வந்து எதுடைய மிக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜனோட மிக்சர், ஆக்சிஜன் இருக்கும், அதில் கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், வாட்டர் வேப்பர் அதாவது நீர் ஆவி வந்து இருக்கும். ஓகே, இப்போ நான் ஹைலைட் பண்ண PDF யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்னு வந்து சொல்லுங்க. சரியா? அதெல்லாம் வந்து இருக்கு அப்படின்னா அதுதான் வந்து ஏர். ஸோ ஏரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து ஒரு மிக்சர் தான். சாயில் வரும், நம்மளோட நிலம் இருக்குல்ல, சாயில் இஸ் a மிக்சர் ஆஃப் கிளே. கிளே அப்படிங்கிறது வந்து களிமண் இல்லையா? சாயில் என்ன இருக்கும் அப்படின்னா களிமண் இருக்கும், சாண்ட் மண் இருக்கும். ஓகே, வேரியஸ் சால்ட் நிறையா உப்பு வந்து இருக்கும். ஓகே, மில்க்கு, ஐஸ்கிரீம் இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மில்க்கு, ஐஸ்கிரீம், ராக் சால்ட், டீ, ஸ்மோக், வுட், சீ வாட்டர், பிளட், டூத் பேஸ்ட், பெயிண்ட் இது எல்லாமே வந்து மிக்சர் தான். இதெல்லாம் வந்து பியூர் சப்ஸ்டன்ஸ் கிடையாது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக்சர் தான். மேம் காஃபி டீலாம் வந்து நீங்கள் என்னன்னு சொன்னீங்க மேம்? நீங்களாம் வந்து மிக்சர் அப்படின்னு சொன்னீங்க மேம். ஆமாம், மிக்சர் தான் சொன்னேன். என்ன சொன்னேன்? ஹோமோஜீனியஸ் மிக்சர் அப்படின்னு வந்து சொன்னேன். கரெக்டா? ஸோ இது எல்லாமே நம்ம ஏதோ ஒரு 4 விஷயத்தை மிக்ஸ் பண்ணி தான் கொண்டு வரோம். ஸோ இவங்க எல்லாருமே மிக்சர்ஸ். ஓகே, நவ் மோர் டு நோவில் பார்த்தீங்க அப்படின்னா LPG பற்றி கேட்டிருக்காங்க. LPG அப்படிங்கிறது வந்து என்னது? இட் இஸ் liquefied petroleum gas. It is highly inflammable hydrocarbon gas. highly inflammable அப்படின்னா என்ன அர்த்தம்? சும்மா கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். inflammable அப்படின்னா என்ன அர்த்தம்? inflammable அப்படின்னா வந்து மேம் அது வந்து எரியாது அப்படின்னு அர்த்தமா? flammableனா வந்து எரியும், inflammable அப்படின்னா வந்து எரியாது அப்படின்னு அர்த்தமா? inflammable அப்படின்னா எரியாது அப்படின்னு அர்த்தமா?
நோ 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 நோ. அதே மாதிரி நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட் தேடிக்கலாம். TN 8th ஸ்டாண்டர்ட் புக்ஸ்ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். ஓகே, நோ, ஈஸிலி கேட்ச் ஃபயர் அப்படின்னு அர்த்தம். டக்குன்னு பத்திக்கும் வெடிக்கும் அப்படின்னு அர்த்தம். ஈஸியாக பத்திக்கும் வெடிக்கும் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் எல்பிஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும், இல்லைனா வெடிச்சிரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா பியூட்டேன் இருக்கும், ப்ரோபேன் இருக்கும். பியூட்டேன், ப்ரோபேன் இவங்கெல்லாம் வந்து கேஸஸ், இவங்கெல்லாம் வந்து ஹைட்ரோகார்பன். ஹைட்ரோகார்பன்னா என்ன மேம் அப்படின்னா ஹைட்ரஜனும் இருக்கும் கார்பனும் இருக்கும், அதுதான் வந்து ஹைட்ரோகார்பன். ஓகே, எல்பிஜி மேம் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் அண்ட் மிக்சர், அதான் நம்ம அடுத்து வந்து படிக்க போகிறோம். சரியா? இஸ் யூஸ்டு ஃபார் ஹீட்டிங், குக்கிங், ஆட்டோ ஃபியூயல், இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ யா நம்ம வந்து பேஜ் நம்பர் 115 வரைக்கும் முடிச்சிருக்கோம். ஸோ ரிமைனிங் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ணலாமா? கேன் வி கண்டினியூ த ரிமைனிங் இன் நெக்ஸ்ட் கிளாஸ்? ஸோ நம்ம இப்போ பேஜ் 1, 2, 3, 4 4 பேஜ் முடிச்சிருக்கோம். 3 பேஜ் முடிச்சிருக்கோம். ஓகே, பியூட்டேன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைடா, அது வந்து ஒரு ஹைட்ரோ கார்பன். இப்போ பியூட்டேன் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல பாருங்க. அடுத்த வருஷம் நீங்கள் படிப்பீங்க, 10th ஸ்டாண்டர்டில் படிப்பீங்க. ராஜ்குமார்லாம் கேட்டால் தெரியும். மீத், ஈத், ப்ரோப், பியூட், இதுதான் வந்து பியூட்டேனுடைய ஸ்ட்ரக்சர். அது வந்து ஒரு ஹைட்ரோ கார்பன். ஹைட்ரோ கார்பன்னா என்ன மேம் அப்படின்னா ஹைட்ரஜனும் இருக்கும் கார்பனும் இருக்கும், அதுதான் வந்து ஹைட்ரோ கார்பன். ஓகே, சூப்பர். யாரெல்லாம் இப்போ கிளாஸ் நம்ம முடிச்சுக்கலாமா? ஹைலைட்டட் பிடிஎஃப். ஓகே, ஸோ கவனிச்சிங்க அப்படின்னா இன்னைக்கு நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் இல்லையா? ஸோ உங்களுக்கு வந்து ஒரு குட்டி ஒர்க்கு நான் வந்து தரப்போகிறேன். என்னது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில், ஓகே, கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய நேம், செகண்ட் வந்து ஹவ் வாஸ் த கிளாஸ், இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சு, புரிஞ்சுதா, உங்களுக்கு பிடிச்சதா, உங்களுக்கு புரியுற மாதிரி நடத்தினா அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். வாட் எவர் யூ ஃபீல் டெஃபினட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள். தேர்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த மாதிரி லைன் பை லைன் டீச் பண்ணலாமா, அப்படி இல்லைனா மேம் புக் பேக் கொஷினை மட்டும் டீச் பண்ணுங்க போதும் மேம் அப்படின்றீங்களா? புக் பேக் கொஷின் மட்டும் போதும் மேம், இல்லைனா லைன் பை லைன் வேணுமா, எது வேணும் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஃபோர்த் பாயிண்ட், உங்களுக்கு இந்த ஹைலைட்டட் பிடிஎஃப் வேணுமா அப்படிங்கிறத சொல்லுங்க. சரியா? ஸோ எல்லாருமே எனக்கு இதை வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுற ஒவ்வொருத்தருக்குமே நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ வில் ரிப்ளை வித் லிங்க். உங்களுக்கு நான் வந்து பிடிஎஃப் லிங்க் வந்து சென்ட் பண்ணுறேன். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ நான் லைவ் எண்ட் பண்ணிடுவேன். எண்ட் பண்ணதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் பேர் போடுங்க. இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சு, இன்னைக்கு ஃபஸ்ட்டு கிளாஸில் இன்டராக்டிவாக போச்சா, ஜாலியாக இருந்ததா, புரிஞ்சுதா, என்ஜாய் பண்ணி படிச்சிங்களா, டைம் போனதெல்லாம் தெரிஞ்சதா இல்லை டைம் போனதே தெரியலையா அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்த கிளாஸ் உங்களுக்கு லைன் பை லைன் வேணுமா, இல்லைனா புக் பேக் கொஷின் தான் வேணுமா, ஹைலைட்டட் பிடிஎஃப் இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக எனக்கு சாட்டில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேருக்கு வாட்ஸ்அப் குரூப்லாம் இந்நேரம் நீங்கள் இருப்பீங்க, எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக கிளாஸ் வாங்க. சரியா? ஓகே, ரெகுலராக எல்லாரும் வந்து கண்டிப்பாக கிளாஸ் வாங்க. ஓகே, சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஏதாவது ஹெல்ப் வேணும், ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக லெட் மீ நோ. ஓகே, கிருஷிதா. ஓகே, ஆமாம்மா நான் லைவ் எண்ட் பண்ணிவிடுவேன். எண்ட் பண்ணதுக்கப்புறமா கமெண்ட் பண்ண போகிறீங்க, அப்போ தானே நான் உங்கள் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ ராஜவேல், மஞ்சு, குஷால், கலைசெல்வி, தர்ஷன், ஹிருத்திக், செல்வராஜ், ரைடர். ஓகே, லைன் பை லைனே போகலாமா நம்ம? செம. ஓகே, கிளாஸ் டைமிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 7 o'clock அந்த மாதிரி வந்து செட் பண்ணியிருக்கேன். இல்லை மேம் மார்னிங் கிளாஸ் வச்சா கூட நாங்கள் வருவோம் அப்படின்னா தாராளமாக வந்து வாங்க. ஓகே, டன், சூப்பர். 10th வீடியோ போடுங்க கண்டிப்பாக. 10th வந்து நம்ம சோஷியலுக்கு வந்து நான் வீடியோ ரெடி பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு போட்டு. ஸோ இன்றைக்கி லைவ் வந்து அவங்க எல்லாருமே கூச்சப்படாமல் தயக்கப்படாமல் கமெண்ட் போடுங்க. கமெண்ட்டுக்கு நான் பிடிஎஃப் வச்சு ரிப்ளை பண்ணுறேன். பிடிஎஃபோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு ரிப்ளையில் தரேன். சரியா? ஓகேடா. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி வெரி பெஸ்ட். ஐ எம் கோயிங் டு எண்ட் த கிளாஸ் ரைட் நவ். ஓகே, ஸோ இந்த கமெண்ட் இன்டராக்டிவாக இருக்கட்டும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும், கிளாஸில் ஏதாச்சும் முக்கியமாடா ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக அதை கமெண்ட் செக்ஷனில் கேளு. ஆல்சோ உங்கள் சீனியர்ஸ்லாம் வந்து கமெண்ட்டை பார்ப்பாங்க, 10th பசங்களாம்.
அப்போ உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னாலும் கேளு, ஏதாவது கைட் புக் எதுன்னு எனக்கு தெரியணுமா அப்படின்னா அதே கமெண்ட்லேயே கேளு, அவன் ஒவ்வொருத்தரும் வந்து படிச்சு பார்ப்பான், உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரியா? ஓகே, சூப்பர். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் கைஸ், தேங்க்யூ ஸோ மச், டாடா, பை பை, ஐ வில் பி வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, பேசுங்க. சரியா? சடன் ரிப்ளை பண்ணுங்கம்மா, பண்ணிடலாம். ஓகே, ஸோ இட்ஸ் ஸோ நைஸ் கிளாஸ் வித் யூ ஆல். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரொம்ப சூப்பராக போச்சு, ஜாலியாக போச்சு. எனக்கு 1 மணி நேரம் டைம் போனதே ஆக்சுவலி தெரியல. ஓகே, ஒரு தடங்கள் இருந்தாலும் தடையை மீறி தடையை உடைத்து நம்ம வந்து படிச்சிட்டோம். ஓகே, பாய் பாய்.